ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் உமன் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது பல்வேறு துறைகளில் முதல்ல சாதனை புரிஞ்ச பெண்மணிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட 3 வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க 4மே இப்போ 2021 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த 4த்தையும் கொடுத்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு ஃப்ளை அண்ட் ஏர்க்ராஃப்ட், முதல்ல ஏர்க்ராஃப்டை ஓட்டின பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. சர்லா தாக்ரால். இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த சர்லான்னு நேம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சாரல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. SARAL. ஓகேவா? நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஜன்னல் ஓரத்தில் இருக்கும்போது அப்படியே சாரல் அடிக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ட்ரெயின் டிரைவர், முதல்ல ட்ரெயினை ஓட்டின பெண்மணி யாருன்னா சுரேகா யாதவ். இது எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ட்ரெயின்னு இருக்குல்ல, ஸோ அதையும் அந்த சுரேகாவில் SUR இருக்கா, ட்ரெயின் வந்து சர்ன்னு போயிடுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. SUR இருக்குல்ல, சர் அப்படின்ற மாதிரி சர்ன்னு போயிடுது ட்ரெயின், அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் IAS ஆஃபீஸர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல்ல IAS ஆஃபீஸரான பெண்மணி யாருன்னா அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரா. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, IAS ஆஃபீஸர் ஆனதும் மாலை போடுறாங்க, பாராட்டி மாலை போடுறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மாலைன்னு நான் சொல்கிறேன்னா, மல்ஹோத்ரா இருக்குல்ல, அதில் MAL வருதா, லாஸ்ட்டில் MALA. ஓகேவா? மாலை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஆம்பியூட் டு ஸ்கேல் எவரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆம்பியூட்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரும். கரெக்டாக? ஆம்பியூட்னா உறுப்பு துண்டிக்கப்பட்ட அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா? அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கால் இல்லை, ஸோ செயற்கை கால் பொருத்தி அவங்க வந்து மலையை முதல்ல ஏறின பெண்மணி. ஓகேவா? யாருன்னா அருணிமா சின்ஹா. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, அந்த அருணிமா இருக்குல்ல, ARU, அந்த அருண்ன்ற இடத்துல ARUL அப்படின்னு போட்டுக்கோங்க. கடவுளோட அருள் இருந்தால் தான் காலே இல்லைனா கூட செயற்கை கால் பொருத்தி மலையை நம்ம ஏற முடியும். மலையை அவங்க ஏறியிருக்காங்க, கடவுளோட அருளால் தான் அவங்க மலை ஏறியிருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ட்வைஸ், 2 தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறின பெண்மணி யாருன்னா சந்தோஷ் யாதவ். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த ட்வைஸ் இருக்கா, அதையும் சந்தோஷன்ற வேர்டை வச்சும் நம்ம ஒரு ஸ்டோரி வச்சுக்கலாம் ஞாபகமாக. ஷார்ட்கட்டில் நம்ம வந்து 2 மடங்கு சந்தோஷமாயிடுவோம். முதல்ல ஒரு பெண்மணி வந்து அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினதுக்கப்புறம் அவங்க வந்து 2 மடங்கு சந்தோஷமாகறாங்க, அதுவும் 2 தடவை ஏறியிருக்காங்க, அதனால் 2 மடங்கு சந்தோஷமாகறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் உமன் லெஃப்டினன்ட் ஜென்ரல், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்டினன்ட்னா என்னன்னு உங்களுக்கு தோணும். கரெக்டாக? லெஃப்டினன்ட்னா மிலிட்ரி இருக்குல்ல, ஆர்மி, ஸோ அதில் வந்து ஹெட்டாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி பேர் தான் வந்து லெஃப்டினன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தலைமை அதிகாரி இருப்பாங்க, தலைமை அதிகாரிக்கு கீழே இருக்கிறவங்கள தான் லெஃப்டினன்ட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பதவிக்கு வந்த முதல்ல வந்த பெண்மணி யாருன்னா புனிதா அரோரா. ஓகேவா? இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து மிலிட்ரி இதுக்கெலாம் போகிறது, அந்த மிலிட்ரியில் வந்து சேர்ந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறது வந்து புனிதமான ஒரு வேலை, புனிதமான தொழில்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதான் மிலிட்ரியில் சேர்ந்து நம்ம வேலை பார்க்குறோம்னா அது ஒரு புனிதமான தொழில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புனிதா அப்படின்னு வருதா, புனிதா புனிதம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லேடி டு பிகம் மிஸ் வேர்ல்டு யாருன்னா ரீதா ஃபரியா. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரீதா ஃபரியா இருக்குல்ல, ஸோ அது ரீதா வந்து ஃபேராக இருக்காங்க. ஃபேர் நமக்கு தெரியும்ல, FAIR, ஃபேர்னா அழகாக இருக்காங்க. ஸோ ரீதா வந்து ரொம்ப ஃபேராக அழகாக இருந்ததுனால தான் மிஸ் வேர்ல்டு ஆகிட்டாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முஸ்லீம் உமன் ரூலர் ஆஃப் இந்தியா, முதலும் கடைசியுமாக இந்தியாவில் வந்து ரூல் பண்ண உமன், அதாவது முஸ்லீம் ரூலர் யாருன்னா உமன் முஸ்லீம் ரூலர் ரஸியா சுல்தான்.
இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமா வந்து ரஷ்யா தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம். எஸ்எம்டி பிரதீபா பட்டேல்னு இருக்குது. எஸ்எம்டினா ஸ்ரீமதின்னு நமக்கு தெரியும். ஸ்ரீமதி பிரதீபா பட்டேல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சின்னா என்னென்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகேவா? யாருன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் டாபிக் படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் மிஸ் யூனிவர்ஸ். இது வந்து சுஷ்மிதா சென். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிஸ் யூனிவர்ஸ்னால் சுஷ்மிதா சென் தான் அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ஒன் WTA டைட்டில்னு கொடுத்துருக்காங்க. WTAனா என்னென்னா வேர்ல்ட் டென்னிஸ் அசோசியேஷன். ஓகேவா? WTAயோட ஃபுல் ஃபார்ம் வேர்ல்ட் டென்னிஸ் அசோசியேஷன். ஓகேவா? யாருன்னா டென்னிஸ்ன்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது சானியா மிர்சா தான். டென்னிஸ்ன்ற வேர்டை பார்த்தது ஈஸியாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் புக்கர் ப்ரைஸ். யாருன்னா அருந்ததி ராய். இது எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புக்குன்னு வருதா, ஸோ அதுவும் அருந்ததியும் வச்சு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம் ஷார்ட்கட்டுக்காக. புக் எடுத்து படி அது மாதிரி யாராவது நமக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி படி சும்மா படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த அருந்ததினா வந்து பேய் படம் தானே, ஸோ நம்ம படின்னு நம்ம சொல்லும்போது டென்ஷன் ஆகி பேய் மாதிரி கத்திடுவோம். அருந்ததின்றதுக்கும் புக்கும் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஷார்ட்கட் தான். உங்களுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் மியூசிஷியன் டு காட் பாரத் ரத்னா. முதல்ல ஒரு மியூசிஷியனுக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த உமன் யாருன்னா MS சுப்புலக்ஷ்மி. இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கோ இன்டு ஸ்பேஸ். யாருன்னா கல்பனா சாவ்லா. இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 4ம் குரூப் 1 எக்ஸாமில் இந்த வாட்டி Jan 3, 2021 கேட்ட கொஷின்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு 4யும். அதேமாதிரி ஃபுல்லாக இதோட பார்ட் 4 டோட்டலாக இதோட பார்ட் 4 வீடியோஸ். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.